ராசிக்கு 2 கூடியவர் புதனாகின்றார். அவர் 5லே உச்சமடைந்திருக்கின்றார். 10ஆம் தேதி வரை அவரை ராசியில் இருக்கக்கூடிய குருபகவானும் 2ல் இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கின்றார்கள். 2ஆம் வீட்டிலே 7-12 கூடிய செவ்வாய் இருப்பதினால் உங்களுடைய வாக்கில் சற்று நிதானம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லதே சொன்னால் தவறாக புரிந்து கொள்வார்கள். சூடான வார்த்தை பிரயோகம் இருக்கும். அதனால் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2ஆம் வீட்டதிபதி 5லே உச்சமடைந்து இருப்பது சிறப்பு. உடன் 4 கூடிய சூரியன் இருப்பதும் குரு பகவான் பார்வை செய்வதும் சிறப்பு. ஆனால் ராகுக்கு அது சம்பந்தம் இருப்பதனால் ஒரு சில சங்கடங்கள் வரும். அதாவது பொருளாதார விஷயத்திலும் மற்ற விஷயங்களிலும் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. பண விஷயத்தில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் பணம் வருகிறதே என்ற காரணத்தினால் நீங்கள் செலவு செய்தால் அதிகமான செலவு செய்துவிடும். ஒரு பக்கம் விரையாதிபதியினுடைய 2ஆம் வீட்டுக்கு விரையாதிபதியினுடைய செவ்வாயினுடைய பார்வை, மறுபக்கம் விரையாதிபதியே 2லே இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பண விஷயத்தில் சிக்கனம், வாக்கில் நிதானம், அன்பு, அடக்கம் தேவை. இதை நீங்கள் கடைபிடித்தால் 2ஆம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும்.